Hello guys, this is Cherry and welcome to my channel. So channel புதுசா வந்தீங்கன்னா இப்போ தான் சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்மங்களூரில் இருக்கேன் அண்ட் இப்போ பெங்களூர் கிளம்பிட்டு இருக்கேன் சிக்மங்களூர்லேருந்து. ஸோ சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. பைக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் சுற்றி பார்த்துட்டு சிக்மங்களூர்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்களா. ஸோ இப்போ தான் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கோம் ரூமுக்கு வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இப்போ இங்கே கிளம்புறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2:23 ஆகுது. அண்ட் தென் கூகுள் மாதாஜி வந்து நாங்கள் 7:20 ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கரெக்டாக 245 கிலோமீட்டர்ஸ் டு பெங்களூர். ஆக்சுவலி பெங்களூரில் எங்கே ரூம் எடுக்க போகிறோம்னு தெரியல, பட் ஆனால் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். ரெடி மாதம் இருந்தது டே இன் சிக்மங்களூர். சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்தது லொக்கேஷன்லாம். அண்ட் இப்போ என்ன கிளம்புறோம். லைட்டாக வந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லை, இருந்தாலுமே வந்து கிளம்பணும். ஓகே, இதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். ஆக்சுவலி பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். ஸோ அப்படியே போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பெட்ரோல் வந்து இப்போ 2 பாயிண்ட் இருக்கு. பெட்ரோல் போட வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக போகிற வழியில். அப்படியே போகிற வழியில் பார்த்துக்கலாம். அவ்வளோதான், டாடா பாபாய் சிக்மங்களூர். ரியலி வந்து செம்மையாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு வரவங்க சிக்மங்களூரில் ரூம் எடுக்கிறத விட அப்படியே உள்ளே போயிடலாம். முள்ளையங்கிரி பீக்கு அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு எதனா ஹோம் ஸ்டேல்னா அங்கே ரெசார்ட் எடுத்துலாம். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இங்கே இருக்கிறத விட. பட் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது அந்த இடத்துல. ஏன்னா வந்து சும்மா சூப்பரான சீனரிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால. பட் என்ன கொஞ்சம் சிக்னல் மட்டும் தான் கொஞ்சம் கிடைக்காது அங்கே. அவ்வளோதான், சிட்டியை விட்டு வெளியே போகிறோம் இப்போ. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 2:22 ஆகுது. 2:27 ஆகுது. 4 hours 55 minutes டு ரீச் பெங்களூர். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி ரீச் ஆகிடுவேன். ஏன்னா வந்து எப்பவுமே நார்மலாகவே ரிட்டர்ன் போகும்போது வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிடுவோம். சூப்பராக இருக்குது, ஆனால் செம்மையாக வந்து ரூல்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பராக வந்து எப்படி சொல்கிறது, க்ளீனாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது எல்லாமே. ஸோ அது வரைக்கும் பக்கவாக இருக்குது எல்லாமே. கூகுள் மாதாஜி எப்படி கூட்டின்னு போகுது. ஸோ நார்மலாகவே நம்ம சந்துக்குள்ளெல்லாம் கூட்டின்னு போயின்னு இருக்குது. இந்த ஹைவே டச் ஆகிடுனா அதுக்கப்புறம் இந்த கூகுள் மாதாஜி பேச்சை கேட்கவே கூடாது. இப்போ சிட்டியில் ஃபஸ்ட் டைம்ன்றனால எனக்கு வெளியே போகிறதுக்கு ரூட் தெரியல. ஸோ அதனால் இந்த கூகுள் மாதாஜி யூஸ் பண்ணுவேன். நம்ம பில்டிங்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. சான்ஸில் கண்டிப்பாக ஒர்க் கம்மிங் சிக்மங்களூர்லாம் வந்தால் ஒரு 2 days ஸ்டே பண்ணுற மாதிரி வரணும். அடுத்த வாட்டிலாம் நான் கண்டிப்பாக அப்படி தான் பிளான் பண்ண போகிறேன். அண்ட் ஜாக் ஃபால்ஸுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக பிளான் பண்ணணும். ஸோ டைம் வந்து இப்போ 3:05 ஆகுது. அண்ட் இன்னும் 199 கிலோமீட்டர்ஸ் மோர். 12 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஹைவே டச் ஆகும்னு நினைக்கிறேன். செம்மையாக பட்டின்னு வந்து வருவோம். நாங்கள் ஆக்சுவலி போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன் இதே டிஸ்டன்ஸ். இந்த 40 கிலோமீட்டர்ஸ். ஏன்னா ஃபோட்டோ எடுத்துட்டு அது இதுன்னு பண்ணி போயிருந்தோம் ஸ்லோவாக. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். கூகுள் மாதாஜி அங்கே இருந்தப்போ வந்து 7:25 நம்ம ரீச் ஆகும்னு சொல்லிச்சு. இப்போ 7:11 ரீச் ஆகிடும் அப்படின்னு. என்னோட எய்ம் வந்து இப்போ 6 இல்லை 6:30 ரீச் ஆகிடும். எடிட்டிங் பண்ண வேண்டியது இருக்கு. நேற்றே வந்து எடிட் பண்ணியிருக்க வேண்டிய வீடியோ ஆக்சுவலி சென்னை டு சிக்மங்களூர் அந்த ரைடு வீடியோ. பட் ஆனால் நேற்று ஃபுல்லாக செம்ம டயர்டாக இருந்தது. அதனால் வந்து சரி தூங்கி ஏஞ்சதுக்கப்புறமா அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ஸோ அப்படியே வந்து சார் எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். ஸோ அதனால் எடிட்டே பண்ணல. ஸோ அதனால் இன்றைக்கி எடிட் பண்ணால் தான் வந்து நாளைக்கு சண்டே அப்லோட் பண்ண முடியும். மீன்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் அந்த வீடியோஸ்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வீடியோஸ் வரப்போகுது எப்படி இருந்தாலும் அதனால சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து ஒரு 6:30 நான் போயிட்டு ரீச் ஆகிட்டேன் அப்படின்னா 6:30 7 o'clock ரீச் ஆகிட்டேன் அப்படின்னா ஒரு 2.5 hours 3 hours எடிட்டிங் கண்டிப்பாக உட்காரணும். ஸோ எப்படியும் ஒரு 10 o'clock அதில் வேறு எனக்கு வேறு இப்போ அல்மான் ரோல் வேறு நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஆல்மன் கேப் அப்படின்ற இடத்துல வந்து ரோல்ஸ் சிக்கன் ரோல் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் சிக்கன் கேமா ரோல். ஆக்சுவலி நான் எப்போவுமே பெங்களூர் போனேன்னா கண்டிப்பாக அது சாப்பிடாம வரவே மாட்டேன். நான் இப்போ வந்து ஆக்சுவலி பெங்களூரில் போயிட்டு ஸ்டே பண்ண வேண்டிய ஐடியாவே கிடையாது, பிளானே கிடையாது. டேரெக்டாக சென்னை போக வேண்டியது தான் ஆக்சுவலி. பட் ஆனால் வந்து எனக்கு அங்கே போய் அதை சாப்பிடணும் போலவே இருந்தது எனக்கு. ஏன்னா சென்னையில் வந்து அதோட பிரான்ச்லாம் எதுவுமே இல்லை. சப்போஸ் அல்லம்மன் கேப் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் சென்னையில் வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணுங்கள். அங்கே பெரிய ஃபேன்ஸ்லாம் இருக்கும் சென்னையில். ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த ரோல்ஸு. ஸோ அதை போய்ட்டு ஒரு 2-3 வாங்கிக்கின்னு நைட்டு ஃபுல்லாக அதுதான் எனக்கு. ஸோ அப்படியே வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் அதை அப்லோட் பண்ணணும். ஸோ இவ்வளோ வேலை இருக்குது எனக்கு இப்போ பெங்களூரில். அண்ட் நாளைக்கு மார்னிங் வந்து எப்படியும் பொறுமையாக தான் கிளம்புவோம். நாளைக்கு மார்னிங்லாம் சீக்கிரமாக கிளம்புற ஐடியாலாம் கிடையாது. அங்கேருந்து நான் எப்போ ஏஞ்சிக்கிறேனோ அப்போ பொறுமையாக கிளம்பலாம். அந்த அர்ஜென்ட்டாக கிளம்ப வேண்டிய அவசியம் வேலையும் கிடையாது, ஒரு வேலையும் கிடையாது அங்கே சென்னையில் எனக்கு போனதுக்கப்புறம். ஸோ அதனால் பொறுமையாக கிளம்பான்ருக்கேன். இன்னும் கரெக்டாக 9.5 கிலோமீட்டர்ஸில் டர்ன் எடுக்க சொல்லுது கூகுள் மாதாஜி. 4 hours அதுக்கு முன்னாடியே ரீச் ஆகி காட்டுறேன் பாரு கூகுள் மாதாஜி. சரி பேக் நவ். ஸோ ஹைவே ரீச் ஆகிட்டோம். டைம் வந்து இப்போ 3:14 ஆகுது கரெக்டாக. அண்டு தட்ஸ் இட். இதுலேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டு தான். இதுக்கப்புறம் பிச்சுன்னு போக வேண்டியதாக. இதுக்கப்புறம் 155 கிலோமீட்டர்ஸ் ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு. இதில் கண்டிப்பாக வந்து எப்படின்னாலும் ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் கழிச்சு 100 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக அந்த இது வரும்போது நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ 260 கிலோமீட்டர்ஸ் இருந்தது, 240 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. இப்போது வந்து 70 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா, 60 கிலோமீட்டர்ஸ் 65 கிலோமீட்டர்ஸ் சம்திங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹைவே வந்து கொஞ்சம் முன்னாடி போனால் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆகிடும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். வேணால் வரும்போது நான் கவனிச்சிட்டேன். நான் அதெல்லாமே நோட் பண்ணி வச்சிட்டேன். வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா செயின்ஸ் பாக்கெட் லூஸாக இருந்ததுனால வந்து என்னால் அவ்வளோவா ஸ்பீட் மெயின்டைன் பண்ண முடியல. பட் ஆனால் இப்போ பிரிச்சுன்னு போகிறேன் வண்டியை. கெட் ரெடி மோட்டி, கெட் ரெடி போகிறோம், பிரிக்க போகிறோம் இப்போ நம்ம.
அப்படி என்னடா பண்ண போகிறேன், அவ்வளோ ஸ்பீடில் என்ன ஸ்பீடாக போக போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 120 லிமிட்னு வச்சுக்கோங்க. 110 to 120 போவான்னு நினைக்கிறேன். வெயிட்டு பில்லியனும் வெயிட்டு, அந்த லக்கேஜ் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலுமே அதுவும் கொஞ்சம் வெயிட்டு தானே. அது கேரியரோட வெயிட்டு எல்லாமே சேர்த்து கரெக்டாக எப்படி சொல்கிறது, பைக்கில் இவ்வளோ தான் வெயிட் ஏற்றணும்னு இருந்தால் அவ்வளோ வெயிட் இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக. பட் ஆனால் fz25 பர்ஃபார்ம் வெரி வெல். செம்ம பர்ஃபார்மன்ஸ் பைக்லாம், குறையே சொல்ல முடியாது. செம்மையாக வந்து எக்ஸைட்டடாக இருக்கேன். அது இன்னமும் தெரியல, ஒரு வாட்டி பெங்களூர் போகும்போது சரி அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து குறையவே மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 9 years 10 years வந்துட்டுருக்கேன் நீங்கள் பெங்களூருக்கு. 9 years வந்து 8 years to 9 years பெங்களூர் அப்பப்போ வந்துட்டு போயின்னு இருப்பேன். மீன்ஸ் அப்போல்லாம் வந்து பஸ்ஸில் அதில் வருவேன், இப்போல்லாம் பைக்கில் அடிக்கடிக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எப்போ வந்தாலுமே வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் குறைய மாட்டேங்குது. ஒரே ஒரு விஷயம் தான் வந்து பெங்களூரில் எனக்கு பிடிக்காத விஷயம், டிராஃபிக் மட்டும் இல்லைனா இந்த நைட் டைம்ஸில் போய்ட்டு அந்த ஃப்ளைஓவர்ஸ் மேலெலாம் நின்று ஜாலியாக பார்க்குறது, அந்த இதெல்லாம் செம்மையாக இருக்கும் ஃபீலு. ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 7:45 அப்படியே 7:30 அப்புறம் 7:15 இப்போ 6:30 வந்து 6:34 இருக்குது. நிறைய ரீச் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக அங்கே இம்பார்ட்டனும் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையும் டேப்லாம் பண்ணிட்டு என்னோடய கோப்ரோ எப்படி ஒரு இடம் கூட டேப் பண்ணி வச்சுருக்கேன். கல்டா மச்சான் வண்டியை. ஸோ கைஸ் ரூம் ரீச் ஆகிட்டோம். அண்டு 6:30 வந்து ஆக்சுவலி உள்ளே வந்தாச்சு. டைம் வந்து 6:58 ஆகுது இப்போது. ஆக்சுவலி வந்து 6:30 வந்து நாங்கள் சிட்டி உள்ளே 6 சிட்டி உள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலி ஒரு ½ an hour டிராஃபிக்கில் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கே வந்து அவ்வளோ டிராஃபிக்கு மாட்டின்னு. அது மட்டும் இல்லை, கோப்ரோவில் சார்ஜ் இருக்குது, பட் ஆனால் மெமரி கார்டு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அதுலேயும் ரெக்கார்ட் பண்ண முடியல. லாஸ்ட்டாக அந்த இடத்துல ஸ்டாப் பண்ண 90 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்போது அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணது தான். ஸோ அதுக்கப்புறம் ரெக்கார்டும் பண்ணல. சிட்டி உள்ள எப்படியோ ஓட்டி அடிச்சு பிடிச்சி வந்து இந்த ரூமை தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு. நான் எப்போவுமே ரெகுலராக எடுக்கிற இடத்துல தான் போய் எடுப்பேன். பட் ஆனால் வந்து அங்கே பார்க்கிங்க்கு வந்து ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலை. ஸோ அதனால தான் யோசிச்சேன், சார் சீப்பாக வேறு எங்கன்னா கிடைக்குதா சேம் ரேட்டுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அங்கேயும் 500 தான் கொடுப்பேன். ஸோ இந்த ரூமும் பார்த்தீங்கன்னா ஃபார் 500 rupees ஒன்லி, 550 rupees. இது போதும். நான் ஏசி ரூம் தான், ஆனால் வந்து பர்ஃபெக்ட், நல்லா இருக்குது க்ளீனாக. ஸோ இங்கேருந்து இப்போ அடுத்தது வந்து நாங்கள் போயிட்டு அந்த ஆல்லாமண்ணா அதை சாப்பிடாம விட மாட்டேன். அது மட்டும் இல்லை, என்னோடய ஏடிஎம் கார்டை வந்து நேற்று நைட்டு போயிட்டு ஸ்வைப் பண்ணிட்டு காசு எடுத்துகிட்டு ஃபுட் வாங்கிறதுக்காக காசு எடுத்தோம். அதுக்கப்புறமா பார்த்தா ஏடிஎம் கார்டை அதிலே வச்சுட்டு வந்துருக்கேன் ஏடிஎம்லேயே. ஸோ இப்போ ஏடிஎம் வேறு இல்லை, எல்லாத்துக்குமே இப்போது பேடிஎம் அதுதான், ஆன்லைன் பேமெண்ட் தான். ஸோ ஒன்றும் புரியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மேனேஜ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, அதெல்லாம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதனால் ஒன்று நான் ஃபோன் வச்சா போதும் பசங்க வந்துடுவாங்க. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறமா லேப்டாப்பில் ஓப்ரோவில் இருக்கிறது எல்லாத்தையும் காப்பி பண்ணி போட்டு எங்கேருந்து கிளம்புறோம். ஏன்னா அப்போ தான் வந்து விளாக் பண்ண முடியும் ஒரு சிட்டிக்குள்ளே போகும்போது. ஸோ இதான் வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஹோட்டல் விடி ஆர்ச்சிட். உண்மையாக சொன்னால் சூப்பராக இருக்குது ஹோட்டல். சான்ஸே இல்லை, செம்ம ஃப்ரெண்ட்லி மேனேஜ்மெண்ட்டு, சூப்பரு. செம்ம டயர்டாக இருக்குது, பசி வேறு பயங்கர பசி, அதனால தான் வந்து பேச முடியல சரியாகவே. இப்போ வந்து அந்த அல்லமனா ரோல்ஸ் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கேன். அங்கே செம்ம கூட்டம் இருக்கும்னு மட்டும் எனக்கு தெரியும். அண்டு 30 minutes போய் ரீச் ஆகிடுவோம். ஸோ போயிட்டு சாப்பிட்டு ஒரு 2 பார்சல் வாங்கிட்டு ரிட்டர்ன் வர வேண்டியது தான் ரூமுக்கு. 8.6 கிலோமீட்டர் இருக்குது. 8:06 தான் போய் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு சரியான டிராஃபிக் அதிகமாக இருக்கிறத விட இந்த சிக்னல் டைமில் வெயிட் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப கடுப்பு இந்த இடத்துல. 33 minutes for 8.6 kilometers. It's damn too high, man. அம்மா பசிக்குது. ஸோ போனோடனே ஃபஸ்ட்டு ஒரு 2 சாப்பிட போகிறோம், 1 வாங்க போகிறோம். வந்தீங்கன்னா பெங்களூர் வந்தீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள், போய்ட்டு உங்களுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி அங்கே கேஆர்புரமில் வந்து என் ஃப்ரெண்டோட காலேஜ் இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து ஒன்ஸு கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சான், அவ்வளோதான். அதோட எனக்கு பைத்தியம் முடிச்சிச்சு. இப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு மறுபடியும் பைத்தியம் முடியுது. எவ்வளோ டிராஃபிக் பாஸ், முடியலையே. எவ்வளோ நான் 2:35க்கு நம்ம 2:45 சம்திங் ஸ்டார்ட் ஆகணும் நாங்கள் சிக்மங்களூர்லேருந்து. ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆகி அண்ட் தென் எத்தனை மணிக்கு 6 o'clock உள்ள வந்துட்டோம் சிட்டிக்குள்ளே. அண்ட் 6 o'clockனா எவ்வளோ நேரம் ஆச்சு, 2:30ன்னு வச்சுப்போம். 3:30, 4:30, 5:30, 3 hours and 3.5 hours
4 ஹவர்ஸ்னே வச்சுப்போமே. 7 o'clock ரூம்லேருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்தல. ஸோ 4 ஹவர்ஸில் 250 kilometers. இன்னொரு டார்கெட் கம்ப்ளீட்டட். கூகுள் மாதாஜி 5 hours 30 minutes சொல்லிச்சு. பட் ஆனால் 4 ஹவர்ஸில் முடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். பட் ஆனால் 4 ஹவர்ஸ்னு வச்சு போகிறோம் உண்டா. ஏன்னா ரூம் தேடுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு டைம் ஆச்சு இல்லை, அதையும் சேர்த்துப்போம். ஏன் என்னடா அவ்வளோ அடிக்டாக உனக்கு அந்த ஃபுட்டு அப்படின்னா, எனக்கு அது மட்டும் இல்லை. எனக்கு வந்து நான் வந்து மேஜராக வந்து நான் நாக்பூர், ராய்ப்பூர் இந்த மாதிரி இடத்துல ஒரு இடத்துலையும் வந்து எனக்கு ஒரு ஃபுட்டு பிடிக்கும். ஓகேவா, அதெல்லாம் வந்து நான் வீடியோஸில் அவ்வளோ சொல்ல மாட்டேன். பட் ஆனால் நான் ரொம்ப பெரிய ஒரு ஃபுடி, சாப்பாட்டு ராம்பன் நான். இப்போ சோறு இல்லைன்னா நான் இல்லைன்ற மாதிரி தான். 24 hours சம்திங் எதனா சாப்பிட்டுனே தான் இருப்பேன். ஸோ எனக்கு அங்கங்கே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் மட்டும் நான் அந்த ஊருக்கு போகும்போது தனியாக போய் சாப்பிட்டு வந்துடுவேன். அதை விலாக்லலாம் எடுக்க மாட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து விலாகில் அப்படியே அதே ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்குது. இல்லைடா எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கும், இல்லைடா இவன் இவ்வளோ அலையிறான் போய் அதுக்குன்னு. ஜஸ்ட்டு அவ்வளோதான், அது காமனாகவே. ஸோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நம்ம எப்பயாச்சும் அந்த இடத்துக்கு போகும்போது தான் சாப்பிட முடியுது அப்படின்னும்போது அது கலையிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜஸ்ட் ஒரு 10 kilometers தப்பில்லை. பெங்களூரில் ரூம் எடுத்ததும் தப்பில்லை, சிட்டிக்குள்ளே வந்ததும் தப்பில்லை, எதுவுமே தப்பில்லை. நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. நான் ஃபுட் ரிவ்யூலாம் பண்ண போகிறதில்ல. இப்போ போயிட்டாங்க, நான் போயிட்டு சாப்பிட போகிறேன். கோப்ரோ ரெக்கார்ட் பண்ண போது அது அப்படியே ஒரு மியூசிக்கை பேக்ரவுண்டில் போட போகிறேன். ஏன்னா ஐ ஃபீல் வெரி ஷை யூனோ. அதுவும் இல்லாமல் அந்த ரோல்ஸை வந்து அந்த சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம். மீன்ஸு கீழே சிந்தாமல் சாப்பிட்றது, டீசெண்டாக சாப்பிட்றதுன்றது வந்து நடக்கும். பார்க்கிங், இப்போ பார்க்கிங் தான் பெரிய தலைவலி. இங்கேயே பார்க் பண்ணிவிடுவோம். சூப்பர், கிடச்சிருச்சு பார்க்கிங். அது வரைக்கும் பாருங்கள், அது லெமனா கேஃப் ஃபுல் ரஷ்ஷு. years later. So சாப்பிட்டு கிஃப்ட்டு வச்சாச்சு. 2.5 kilometers more to reach the hotel actually. ஸோ அட்லாஸ்ட் ரூமுக்கு வந்தாச்சு. அண்ட் இது வரைக்கும் பார்சலாக நடந்தது. சாப்பிட போகிறோன்னா இல்லைன்னா என்னன்னு தெரில. செம்ம டயர்டாக இது வாஸ். இந்த டிராஃபிக்கில் மாட்டினாலே டபா டான்ஸ் ஆடிது. ஸோ இப்போது உட்காந்து எடிட் பண்ண போகிறோன்னா இல்லைனா படுத்து தூங்கிட்டு மார்னிங் எடிட் பண்ணாமல் யோசிச்சுட்டு இருக்கேன். தெரில அப்பா. பட் இப்போதைக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறேன். சுத்தமாக முடியல. ஸோ இந்த வீடியோ இதோட என் பண்ணுறேன் கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் என்ன ரைட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட், ஸ்லீப் அண்ட் ரைட். ரிப்பீட் தட் அகைன் கைஸ். See you people in the next video. Till then signing off. சரி, டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோ பை. முடிஞ்சிச்சு இந்த வீடியோ, அவ்வளோதான். வேறு என்ன இன்னும் வரல. வந்தவொடனே கேட்குறேன் எப்படி இருக்குது ஃபுட்டுன்னு. அண்ட் இன்ஸ்டாவில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நம்ம தவிர சாப்பிட்டு வந்துட்டு 1 மணி நேரமாக பாத்ரூம் உட்காந்து கிளாஸில் படுத்துகிற. எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. சென்னையில் வந்து இந்த மாதிரி சுட்டு போட்டால் கூட இந்த மாதிரி கடை வைக்க மாட்டானுங்க. ஆனால் உண்மையாக எனக்கு ரொம்ப நாள் ஆசை சென்னையில் இது மாதிரி வைக்கணும் இந்த கடைன்ட்டு. யாராச்சும் வைங்க. நம்ம வைக்கிறோமா? ஏண்டா இப்படிலாம் சொல்கிறேன். அப்புறம் அதை வேற ஒரு 1000 வாட்டி கேட்பாங்கடா. வைக்கிறோம். நம்ம பிரான்ச் அங்கங்கே சென்னை ஃபுல்லாக போகிற போகுது இது மாதிரி. ஆமாம், எல்லாருமே சாப்பிட்டு மாதிரி பார்த்துன்னு போய் உட்காந்துருப்பாங்க. சான்ஸே இல்லைப்பா. ஒர்த்து சத்தியமாக. இப்போ திட்டா 10 கிலோமீட்டர் இருக்குன்னு. இப்போ திட்டா 10 கிலோமீட்டரு போய் சாப்பிட்டு, அதுவும் இவ்வளோ டயரில் போய் சாப்பிட்டு வரேன்னா பார்த்துக்கோங்க. அப்போ நான் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இது நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே இல்லை, அந்த கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரியே ஆயிடுச்சுடா. அந்த கடையை அப்படியே பாராட்டி புகழ்ந்து இங்கேருந்து போய். ஆனால் நிஜமா நான் சூப்பராக இருந்துச்சு. வெளில அந்த கடை பார்க்கும்போது உள்ளே போனால் அவ்வளோ கூட்டம், செம்ம கூட்டம் மச்சான். எப்போவுமே இருக்கும் நான் போகும்போதெல்லாம். ஆக்சுவலாக நீ மட்டன் இல்லை, மட்டன் இல்லைன்னா மட்டன் கீமா வந்து நல்லா இருந்துக்கும். ஒன்லி சிக்கன் கீமா. மற்றபடி அந்த கடைக்காரன் வந்து எனக்கு காசுலாம் கொடுக்கல. அந்த கடையை பற்றி பெருமையாக சொல்லி ஓகேவா. அது வந்து என் ஃபேவரட் கடை. ஸோ அதனால தான் போய் சாப்பிட்டேன். உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். பிடிச்சி வேணும்னா போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான். பெங்களூர் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எஸ், ஓகே, டாட்டா பாய். போய் தூங்க போகிறோம் முடிச்சு சொல்லி.